தோட்டம் துறவுன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் அது அப்படியே மனக்கண் முன்னால் அப்படியே விரியுது இல்லை. ஒரு பெரிய பயிரெல்லாம் இது வச்சுருக்குறாங்க. அவங்க ஒரு பெரிய கிணறு, அதில் படியெல்லாம் இருக்கும். அதில் வேற குளிச்சு கிழிச்சு விளையாடுவாங்க. எப்படி படியில் இறங்கி உள்ளுக்குள்ளே இறங்குறதுக்கு படியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எப்பாச்சும் காரில் போகும்போது அப்படி ஒரு பெரிய கிணறு இருந்துச்சுன்னா, இப்போ பம்பு செட் இருக்கும் பார்த்து, அதெல்லாம் இல்லாத காலத்தில் இந்த படிக்குள்ளேயே இறங்குவாங்க. நாங்கள்லாம் விளையாடும்போது அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சு உட்காந்துப்போம் அப்படியெல்லாம் பசங்கள்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு காலம். நஞ்சை புஞ்சை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நஞ்சையில் 4 வேலி இருக்குது, புஞ்சையில் 8 வேலி இருக்குதுலாம் சொல்லுவாங்க. இப்போ பொண்ணுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாக்க இதெல்லாம் சொல்லுவாங்க. நன்செய் நிலம் அப்படின்னாக்கா அங்கே நெல் மட்டும்தான் விளையும். அதுக்கு பாசனம் இருக்கும். அதாவது மடையை திறந்து விடுவாங்க, அணையிலேருந்து தண்ணி வரும். தண்ணி திறந்து விட்டாக்க இங்கே முடிஞ்சு அடுத்த வயலுக்கு அவங்களே திறந்து விடுவாங்க. ஒரு மம்முட்டி வச்சு ஒரு ஒரு வயலுக்காக ரொப்புவாங்க. புஞ்சை நிலம்ங்கிறது மானாவாரி நிலம், அதாவது வானம் பார்த்த பூமி. நிலம் இருக்கும், மழை பெஞ்சா சரி, இல்லைன்னாக்கா மழை கம்மியாக இருந்தால் போதும்னுட்டு விதைப்பாங்க பாருங்கள், அது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆக மொத்தம் நம்மளாம் ஒன்று சொன்னால் அதோட தொடர்புள்ள பல விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லை. இப்போது எத்தனை பேருக்கு அந்த தோப்பு தோட்டம் இப்போ புரிஞ்சுது? குயில் தோப்பு மாந்தோப்புனாக்கா அங்கே நிறைய மரங்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். தோட்டம்னாக்கா இப்போ கத்திரிக்காய் தோட்டமா வெண்டைக்காய் தோட்டமா நமக்கே பார்த்தா தெரியும். கரும்பு தோட்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆயிரங்காலத்து பயிர் இல்லை, மரங்களை போல இல்லை. இதே கரும்பு அறுவடையெல்லாம் ஆன உடனேவே அந்த ஸ்டப்ஸ் இருக்கும்ல, அதை கூட பற்ற வச்சு விட்டுருவாங்க. அது எரியும். காரணம் என்னென்னு கேட்டால் அப்படியே சாம்பல் ஆகிடும். ஃபாஸ்பரஸ் எதுக்கு? நிலத்துக்கு நல்ல உரம். இப்படியெல்லாம் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்ததுனால தான் ஒருத்தனால் மண்ணையோ அல்லது மரத்தையோ செடியையோ மூலிகைகளையோ அதோட பயன்களையோ நல்லா உணர முடிஞ்சுது. இப்போ நாம் எல்லாமே ரெடிமேடாக கையில் கிடைக்கிறதுனால, கத்திரிக்காய் வேணுமா பிளாஸ்டிக் கவரில் வருது. அதை நீங்கள் தோட்டத்து காயின்னு சொல்லுவீங்களா? இல்லை அது மாற்றப்பட்ட மரபணுக்களால் உருவாக்கப்பட்டது நம்ம எதான போட்டானாக்கா அதை கூட நம்ம சாப்பிட்றோம். தோட்டத்து பொருட்கள், தோப்பு சாமான்கள், இந்த துறவு தண்ணி, வயல், காடு இதெல்லாம் நினைக்கிற பொழுது அந்த நாள் ஒரு நாளாவது திரும்பி வந்தால் தேவையில்லை. இல்லாட்டா நாம் அங்கே போகணும்னு நினைக்கிறோம். போகலாம், கிராமத்துக்கு எல்லாருமா போகலாங்க. இப்போ இந்த தோட்டம் துறவுன்னு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்கிற பொழுது அடுத்த ஒரு அடுக்கு தொடர் என்ன வரணும்? பட்டி தொட்டிகள். பட்டி தொட்டிகள்லாம் ரொம்ப பிரபலமாயிடுச்சும்பாங்க. என்ன, நீங்கள் இங்கே சமைச்சா பட்டி தொட்டியெல்லாம் தெரியுது அப்படிம்பாங்க. பட்டி அப்படின்னா என்ன? ஒரு கிராமம். தொட்டி அப்படிங்கிறது அதை சுற்றி உள்ள கிராமமும் கிராமத்தை சுற்றி உள்ள இடமும் பட்டி தொட்டின்னு சொல்லப்பட்டது. வழக்கொழிந்து போன பல விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த பிள்ளையார் எதையோ எழுதி போடுறாரு. ஆனால் அதை மட்டும் நம்ம சொல்கிறது இல்லை. நம்ம அதை சொன்னாருன்னா அதிலேருந்து ஒரு கதையை எடுத்துக்கிறோம், அதை விவரமாக பேசுகிறோம், அதுலேருந்து எதாவது நல்ல கருத்து இருந்தால் எடுத்துக்கிறோம், அதை பாராட்டுறோம் இல்லைங்களா? மற்றபடி ஒரு ஒரு விஷயங்களுக்கும் நம்ம மக்கள் எப்படியெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க பார்த்தீங்களாப்பா அப்படின்னு இந்த வயசானவர் சொன்ன உடனே அவன் சொல்கிறான், வாஸ்தவந்தான், நீங்கள் எனக்கு இதெல்லாம் சொல்லலைன்னா எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு கேட்ட பொழுது அவர், சரிப்பா நான் வரேன், கொஞ்சம் நேரம் உட்காந்தாச்சு, குளத்தில் தண்ணியை குடிச்சிட்டேன், நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ன பொழுது, நல்ல வேளை உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், போகும்போது ஞாபகமாக உன் மூட்டையை எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு அவர் போயிட்டார். இவன் பார்த்தானா, எங்கேருந்தோ வந்தார், சாப்பிடாமல் அவ்வளோ தூரம் நடக்கிறார். நம்ம பாரு, நல்ல புளியஞ்சோத்தை வச்சு ஒரு கட்டு கட்டினா தான் நம்மளாலாம் முடியும்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டே இருந்தவன் மேலே நிமிந்து பார்த்தான். மரத்து மேலே கொத்து கொத்தா பழங்கள், குட்டி 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 பழங்கள், ரொம்ப சுண்டைக்காய் மாதிரி குட்டி குட்டி பழங்கள் இருக்குது. இவன் பார்த்துட்டு நினைக்கிறான், நான் ரொம்ப புத்திசாலின்னு நினச்சேன், இப்போ வந்த கிழவனார் என்னை விட புத்திசாலியாக இருக்கார். ஆனால் இந்த மரத்தை படைச்சு இதில் இவ்வளோண்டு பழத்தை வச்சுருக்கிறானே, இயற்கைன்னு சொல்கிறோமே, அந்த கடவுள் கொஞ்சம் புத்தி கம்மி அப்படின்ட்டான். அவனே சொல்லிக்கிறான், நான் அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் புத்தி இருந்தாக்க அந்த சாமி என்ன பண்ணியிருக்கணும், இந்த மரத்தில் நல்ல பெரிய பெரிய மாம்பழம் மாதிரி பழங்களை வச்சுருந்தார்னா நான் இப்படி புளியஞ்சாதம் கட்டிட்டு வர வேண்டாமே,
வர இந்த இடத்துல சித்த உட்கார, குளத்து தண்ணியில் முகத்தை கழுவ, 2 பழத்தை பறிக்க, 2 சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிக்க, எங்கள் அக்கா வீட்டுக்கு ஒரு 10 பழத்தை வாங்கி அந்த துண்டுலேயே முடிச்சு கட்டிட்டு எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல. என்னமோ அவர் படைச்சவருக்கு கொஞ்சம் புத்தி கம்மி தான் அப்படின்னு நினச்சான், தூங்கிட்டான். எப்பொழுதுமே நம்ம படுத்துட்டு இருக்கும்பொழுது பழைய நினைவுகள் தான் வரும். ஆனால் இவனுக்கு ஒரே நெகட்டிவ் தாட்ஸாக வந்திருக்கு. கடவுள் மூளை இல்லாதவன் அப்படின்னு இவன் நினச்சிக்கிட்டு படுத்தான் பாருங்க. பட்டால்னு முழிச்சுக்கிட்டான். என்ன, நெத்தியிலே ஒரு ஆலம்பழம்னு விழுந்துச்சு. இங்கே விழுந்த உடனே பயந்து அடித்து எழுந்து உட்காந்து யாரா என்னத்தரா அடித்தாங்கன்னு பார்த்தா நல்லா நெத்தியில் விழுந்தது நல்ல ஆலம்பழம், என்ன சுண்டைக்காய் சைஸில். அப்போ எழுந்து உட்காந்தான். கடவுளே, நான் உன்னை மக்குன்னு நினச்சேனே, நீ மட்டும் அந்த மாதிரி பெரிய பழத்தை வச்சுருந்தேன்னு வச்சுக்க, இன்றைக்கி என் கதி என்ன ஆகுறது? அந்த ஒரு பழம் விழுந்த உடனே நான் நேர சிவலோக பிராப்தி இல்லையோ எனக்கு கிடச்சிருக்கும். நல்ல வேளை நான் உன்னை தப்பாக சொல்லியிருக்கக்கூடாது. போகிற இடத்துல அந்த மரம் மக்களுக்கு பயன்படணும்னு நினைக்கல. நான் 10 பழம் பறிச்சுட்டு போகணும், 2 பழம் திங்கணும்லாம் நினச்சேனே. இப்போ தான் புரியுது கடவுளே, நீ எதுக்கு என்னென்ன எங்கெங்கே எப்படி வைக்கணுங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்க. தண்ணி இல்லாத இடத்துல கள்ளிச்செடி, கள்ளிச்செடியெல்லாம் பாலைவனத்தில் இந்த ஒட்டகம் சாப்பிடுமா, அந்த முள்ளோட சேர்ந்து சாப்பிடுமா. அது அவ்வளோ ருசியாக இருக்குமா. இங்கெல்லாம் ரத்தம் வடிஞ்சா கூட அது ருசியாக இருக்குதுன்னு சாப்பிடுமா. அதில் இருக்கிற தண்ணீர் சத்துனால ஒட்டகத்தினால ரொம்ப நேரம் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியும். ஆக ஒரு விஷயம், இந்த யார் புத்திசாலிங்கிறதுல தெருமூடி மடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த கல்லுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஆவுரிஞ்சி கல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், தண்ணீர் தொட்டி எதெல்லாம் மறைஞ்சு போச்சோ, தோட்டம் துறவு பெரிய கிணறு எல்லாத்தையும் மறந்துவிட்டா கூட ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இறைவன் இயற்கையில் சரியான முறைப்படி தான் எல்லாமே செஞ்சுருக்கான். நாம் அதை பயன்படுத்த தவறி விடுகிறோம். அதுதான் நமக்கு புரியுது. இந்த மரத்தில் பெரிய பழம் வைக்கணும்னு நினைக்கிறதுக்கு நான் யார்? அப்போ கடவுள் எது செஞ்சாரோ. இப்போ இந்த பறவைகள்லாம் சாப்பிடுது. இந்த பறவைகள்லாம் சின்ன சின்ன பறவைகள் அவ்வளோ பெரிய பழத்தை கொத்தாது. இந்த குட்டி குட்டி பழத்தை நல்லா சாப்பிட்டுட்டு அதோட விதைகள் எல்லா இடத்துலையும் போய் விழுந்து அங்கங்கே மரம் வந்து இயற்கையில் மழை பெஞ்சு வெயில் அடித்து பகவானுக்கு தான் எல்லாம் தெரியுது. நான் தான் இன்றைக்கி வரும்போதே தப்பாக நினச்சிட்டு வந்தேன், ஆனால் போகும்போது நல்ல அறிவாளியாக திரும்பி போகிறேன் அப்படின்னு சொன்னானாம். ஸோ புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. புத்தி என்ன, புத்தியை பற்றி திருப்பி பாடுறேன்னு பார்க்குறீங்களா? ஆக மொத்தம் புத்திசாலி யாருங்க? கடவுள் தாங்க.